ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஜ் புலாவ் எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குருமிளகு. இது போட்டால் இன்னும் நல்ல வாசனையாக கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்காக தான் நான் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு போட்டாலே அந்த வாசனைக்கும் அந்த டேஸ்ட்டுக்குமே தனி டேஸ்ட் கொடுக்கும் வெஜ் புலாவ். அதனால சூப்பராக இருக்கும்னு சொல்லி நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடணும். இது நல்லா பொன்னிறமானதும் ஒரு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் 4 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சேர்க்குறீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் மீடியமாக 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நான் வெஜ் புலாவுக்கு காய்கறிகள்லாம் எடுத்திருக்கேன். ஒரு 2 கேரட், 7, 8 பீன்ஸ், ஒரு கை அளவுக்கு பட்டாணி. நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் பச்சை பட்டாணி. நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி வேணுனாலும் இதில் சேர்த்துக்கலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். அதனால இதை நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கை காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் நான். இது மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய்கறிகள் போட்டாலே வெஜ் புலாவ் ரொம்பவே சூப்பராக வரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த காய்கறிகள்லாம் நல்லா வதங்கினதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி, இப்போ நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1½ கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அதை விட 1/2 கப் சேர்த்து ஊற்றுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனது உப்பு போட்டு அந்த அரிசியும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ வாசனையாக இருக்கிறதுக்காகவும் அழகாக இருக்கிறதுக்காகவும் மல்லி இலையும் புதினாவும் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்களும் ஒரு கை அளவு மல்லி இலை புதினா சேர்த்து விட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு விசில் வச்சா போதும். பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஊறிடுச்சு 40 நிமிஷத்துக்கு. இப்போ ஒரு விசில் விட்டு இறக்குனது பாருங்கள் எப்படி அழகாக உதிரி உதிரியாக ஒட்டாமல் வெஜ் புலாவ் வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. பாய்.